Hi friends, நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போக்கோ X2 அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வீடியோவில் போக்கோ X2 பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போதும். ஸோ இது என்னென்ன ஒரு சூப்பர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ போக்கோ X2 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைல். இந்த தீம்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீம் செட் தான். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தீம்ஸ் பற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தீம் செட்டில் ஃபாண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ஐகான், ஸ்டேட்டஸ் பார், கீழே இருக்க நேவிகேஷன் பார் வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் தீம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் மொபைல் ஃபோன் கஸ்டமைஸ் ஆகுது. கஸ்டமைசபிள் மொபைல் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்மாக இதை சொல்லலாம். ஸோ இந்த MIUI ரொம்பவே சூப்பரான எக்ஸலண்டான UI. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்ஸ் உங்கள் வீடியோவுக்கு கூட நீங்கள் வால்பேப்பர் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் நிறைய இருக்குது. நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் சொல்ல போனால் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு ப்ரீமியமான பில்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான லுக் இருக்குது. எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச அந்த ப்ரீமியமான லுக் பில்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கிற இந்த 2 நாட்ச் கேமரா தான். ஸோ ரீசன் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக இந்த லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லிஸ்ட் மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இல்லை எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. கிளீனர், அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அலர்ட் மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி அவுட்புட் வந்துச்சு. ஸோ சேச்சுரேஷன் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது. ரொம்பவே ஓவர் சேச்சுரேட்டும் ஆகலை. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு கேமரா குவாலிட்டி இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் டீசெண்டான ஃபோட்டோஸ் நிறையவே வந்துச்சு. நான் எடுத்த வரைக்கும் டீசெண்டான ஃபோட்டோஸ் நிறையவே வந்துச்சு. ஸோ சொன்னல அந்த கேமராவோட இந்த நாட்ச் ரொம்பவே ப்ரீமியமான பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரௌசர் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ப்ரௌசர், அதோட இது ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் வெல்பீயிங் கொடுத்துருக்காங்க. இது கூகுள் இது. ஸோ அதேமாதிரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் வீடியோ. ஸோ எடிட்டிங் அது மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஒன்று 120 Hz பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். 60 Hz அப்படின்னு 2 செட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது 18 ஹார்ஸ் காமிக்குது. ஸோ பேட்டரி சேவர் போட்டால் உங்களுக்கு 28 ஹார்ஸ் காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபுல் சார்ஜுக்கு 1 hour 10 minutes ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆப்ஷன். ஸோ இமேஜ் அண்ட் வீடியோக்கு ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டிங்க்கு நீங்கள் ஃபுல்லாகவே எடிட்டிங் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ க்ராப்லேருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்பில்ட்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடிட் பண்ணி பார்த்த ஃபோட்டோஸை ரொம்பவே சூப்பரான அவுட்புட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கட்டும், இல்லைனா சேச்சுரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபில்டர்ஸ் எல்லாமே, மாஸ்க், ஸ்டிக்கர்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சார்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணவே தேவையில்லைன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இமேஜ் அடிக்கடி போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ நான் சொன்ன மாதிரி ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. பிளக்இன் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வீடியோக்கும் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் ட்ரிம் பண்ணுறது, கட் பண்ணுறது, ஸோ இல்லை வாட்டர் மார்க்கே ஆட் பண்ணணும் ஸோ அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எடிட்டிங்க்கு. ஸோ இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ பப்ஜி மாதிரியான கேம் விளையாடும் போது எனக்கு 10% சார்ஜ் குறைஞ்சிச்சு. இது ஒரு சின்ன நோட். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரீமியம் பில்ட் பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் அந்த நாட்ச் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு ப்ரீமியம் பில்ட் கிடச்சிச்சு. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நாட்ச். ஏன்னா அது ரொம்ப ஓவராக எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இதோட லான்ச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மலான ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லையும் போக்கோ லான்ச்சர் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்கமான விட்ஜெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் போக்கோ லான்ச் இன்ஸ்டால் பண்ணாலும் இதோட டீம் செட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த MIUI OSல வச்சுருக்கவங்க தான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னோட இருந்த விட்ஜெட்ஸ்லாம் சிலது ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸ் டூல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் கிரிக்கெட், நிறையா நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரைட் சைடில் உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஈஸியாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ MIUIயில் நிறைய ஆப்ஷன்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றியான ஒரு டாப் 10 லிஸ்ட் அண்ட் டாப் 5 லிஸ்ட் வந்தீங்கன்னா அடுத்த வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுவேன். டாப்பில் ஐயா பிளாஸ்டர் இருக்குது, AC TV கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு போக்கோ X2ஓட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக்.